வாங்க நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து தோசைக்கல்லை காய வச்சுக்கணும். காய வச்சுட்டு இது மாவு வெள்ளை தோசை மாவு, அரிசி மாவு உளுந்து மாவு கலந்தது தோசை மாவு. அதை எடுத்து நல்லா பரப்பி விட்டுட்டு, இப்போ பாருங்கள் இதில் நான் கேரட்டு வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் துருவி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து போடுவோம். சுற்றிலும் எண்ணெய் விட்டுறணும். எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா அமைக்கி விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். இப்போ இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ வந்து மேலே வெந்திருக்குது. இதை எடுத்து திருப்பி போட்டுருவோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெயெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. எண்ணெயெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணால் வெயிட்டெல்லாம் போடும். இதெல்லாம் வந்து வெயிட் லாஸ்க்கான தோசை தான் இது. வெள்ளை தோசையாக சாப்பிடாமல் வெள்ளை தோசையில் கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூ ஆடட், கொஞ்சம் கொஞ்சமாக கேரட்டு, இது மாதிரி முருங்கைக்கீரை, அது மாதிரி முருங்கைக்கீரை, அது மாதிரி கேரட்டு வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதில் சுட்டு சாப்பிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸுக்கு கொஞ்சமாக சாப்பிடுவோம், ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் வெயிட் லாஸும் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து வெஜிடபிள் தோசை. பிடிச்சவங்க இதுதான் வெஜிடபிள் தோசை. இப்போ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.